வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி நமக்கு 9ஆம் தேதி 7வது மாதம் 2024. கேஎல் நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. 423வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ஒரு ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். முன்னாடி நாள் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் 3-3-1 ரிசல்ட்டாக வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 1ங்கிறது வின்னிங் கிடச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் இன்றைக்கி ஒரு ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நம்ம சிறிசக்தி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்குங்க. இல்லாட்டி ஏ போர்டில் வேறு நம்பர் வந்துச்சுன்னா 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எடுத்திருக்கேன். 4 5 தான் வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சரிங்களா. பி போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எடுத்திருக்கேன். சி போர்டில் நம்ம 7ஆம் நம்பர் எடுத்திருக்கோம், இல்லாட்டி 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சரிங்களா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் 7ஐயும் 8ஐயும் எடுத்திருக்கோம். பி போர்டில் 0 1ன்னு எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 4 5ன்னு எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் நம்பர்ஸ்லாம் பார்க்கலாம். எந்த நம்பர்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, பெண்டிங் நம்பர்ஸை வச்சு எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் வாங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா. ஏ போர்டில் 2 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 5 24 நாள் பெண்டிங் இருக்குது. 4 9 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது ஏ போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. அதிக பெண்டிங் உள்ள நம்பர். பி போர்டில் 5 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 31 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 3 43 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 4 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 5 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 8 32 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பர்ஸாகவும் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போது எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் வச்சு ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். நான் வேறு நம்பர்ஸ்லாம் கொடுக்கல. 5ங்கிறது ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிங்கிள் நம்பராகவே நான் சொல்லுறேன். 5ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி 5 எடுத்திருக்கேன். சரிங்களா. இங்கே நம்ம கலப்பு நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறோம். சரிங்களா. 5ஐயும் 7ஐயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்காங்க. 5 7 தான் ஆல் போர்டு வரணும். இன்றைக்கி 100% நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்னு பார்க்கையில் 5ம் 7ம் வர்றதுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இருக்கும். பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும். நீங்கள் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்காங்க. 5ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் நான் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் எடுத்திருக்கேன். 5ஐயும் 7ஐயும் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு கெஸ்ஸிங்குமே 100% ஸ்ட்ராங் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாக தான் கொடுக்குறோம். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க. 5ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் இன்றைக்கி நம்மளுடைய கணக்கில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. பாட்ஸு நம்பர்ஸில் நம்ம பார்க்கையில் என்னையுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் பாட்ஸ்லேயும் நான் ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறேன். சரிங்களா. எனக்கு என்னமோ டபுள்ஸ் வர்ற மாதிரி ஒரு கணக்கு கிடச்சிருக்குங்க. டபுள்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் டபுள்ஸில் பாட்ஸில் எடுத்திருக்கேன். சரிங்களா.
டபுள்ஸில் பாட்ஸில் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணி வைங்க. 915 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சார்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. டபுள்ஸ் வந்தால் டபுள் 4ங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. 915 ஒரு பாட்ஸுன்னு சொல்லி எடுத்திருக்கோம். மற்றபடி டபுள்ஸில் 424 446 டபுள்ஸில் வந்துச்சுன்னா பாட்ஸ். நம்ம போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மெத்தேடு படியும் நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் வாங்க. இந்த சார்ட்டை வச்சு நமக்கு போன வருஷம் இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 431ன்னு இருக்குது. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே 035ன்னு இருக்குது. இதிலேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே டபுள் 3 வந்துருந்துச்சு. இப்போது இன்றைக்கும் பாருங்கள் 431ன்னு இருக்குது. சரிங்களா? இந்த 4ஆம் நம்பருங்கிறது இன்றைக்கி டபுள்ஸில் வர்ற மாதிரி நம்ம கணக்கு வச்சு எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போது நமக்கு இன்றைக்கி 3 வந்துச்சுன்னா எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு ஏபிஏ டபுள்ஸ் வந்துச்சுன்னா 443ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இதை விட்டால் உங்களுக்கு 915ன்னு ஒரு நம்பர் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? 416ன்னு ஒரு நம்பர் நான் எடுத்திருக்கேன். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு தான் இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். அதிகமான நம்பர்ஸும் நம்ம கொடுக்கறது கிடையாது. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்கணும். உங்களுக்கு ரெகுலராக வின்னிங் கொடுக்கன்னு சொல்லியும் ஒவ்வொரு நம்பர்ஸையும் ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து எப்போதுமே மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துகிட்டு வரேன் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையுமே வந்து. ஐநூற்றி 24ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 424ங்கிறது நம்ம பாட்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம். இங்கே சைட்டாகவும் நான் கொடுக்குறேன். 1 1 4ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. அதிகமான நம்பர்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வரல. கம்மியான நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். சரிங்களா? நமக்கு ஏ போர்டில் 5 வந்து பி போர்டில் 0 வந்து ஒரு கலப்பு நம்பர்ஸாக வந்துச்சுன்னா 507ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 404ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 0 4ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காக்க. இது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? நம்ம வந்து 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் நம்ம பார்க்கையில் வந்து நம்ம அதிகமான நம்பர்ஸ் வந்து கொடுக்க விரும்பலைங்க. கம்மியான நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா. சரிங்களா? கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட்வொர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் நான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். சரிங்களா? மொத்தம் வந்து 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 6 நம்பர்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 50 04 44 24 91 15 மேட்ச் பண்ணி வைக்கலாம். வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி நமக்கு 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நம்பர்ஸையும் நம்ம பார்க்கையில் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பலை. சரிங்களா? கம்மியான நம்பர்ஸ் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் இந்த நம்பர்ஸை வந்து எடுத்துக்காங்க. டபுள்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? 50 04 94 46 94 04 மேட்ச் பண்ணி வைக்கலாம்.
இதை விட்டு நமக்கு 915ன்னு வந்துச்சுன்னா எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? 59 15 சரிங்களா? 59 15ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கெலாம் மேட்ச் பண்ணி மொத்தம் 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.